உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்மைச் செய்தி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அமைச்சராகிறார் பொன்முடி. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், விவரங்கள் என்னென்ன? திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கிறது என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் திருக்கோவிலூருடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் பொன்முடி அவர்கள். திமுகவுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையிலான அமைச்சரவையில உயர்கல்வி துறை என்பது இலாக்காவாக கொண்டிருந்தார் பொன்முடி அவர்கள். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதற்கு முன்னதாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில அவர் தகுதி இழந்தார். இதன் அடிப்படையில அமைச்சர் மற்றும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது தகுதி இழக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தான் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மற்றும் வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலமாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில தான் அதற்கான தீர்ப்பினுடைய நகல் என்பது சட்டப்பேரவை செயலகத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் சட்டப்பேரவை செயலகம் அதை எதிர்பார்த்திருந்தது. அந்த வகையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் என்பது சட்டப்பேரவை செயலகத்துக்கு கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாணை என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி அவர்கள் தொடர்கிறார். அதே நேரத்தில் அமைச்சரவையிலிருந்து அவருடைய இலாக்கா என்பது வேறு அமைச்சருக்கு மாற்றப்பட்டது. ராஜகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை என்பது ஒதுக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மீண்டும் பரிந்துரை செய்து ஆளுநருக்கு தமிழக அமைச்சரவையில பொன்முடிக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்படுகிறது, அதை ஏற்றுக்கொண்டு பதவியேற்பு மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு அந்த பதவியேற்பு அல்லது இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய நடவடிக்கையில ஆளுநர் மாளிகை என்பது ஈடுபடும். தமிழக ஆளுநருக்கு அந்த பரிந்துரை என்பது தமிழக முதலமைச்சரால் இன்று மாலையே அனுப்பப்படுகிறது. அதன் அடிப்படையில அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியா அல்லது இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். தமிழக முதலமைச்சர் பொன்முடி விவகாரத்துல அமைச்சர் என்ற அடிப்படையில அவருக்கு மீண்டும் அமைச்சரவை கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிற அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு தமிழக ஆளுநர் அவர்கள் இதன் மீது முடிவெடுப்பார். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடுவார். அது பதவியேற்பு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறதா அல்லது இலாக்கா ஒதுக்கப்பட்டதற்கான அறிவிப்பாக வெளியிடப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நிலையில திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. மீண்டும் எம்எல்ஏ ஆனார் பொன்முடி அமைச்சராக அறிவிப்புக்கான அந்த பரிந்துரை என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆளுநர் அதன் மீது முடிவெடுப்பார் என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்ற அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலை அமைச்சராக பதவியேற்பு செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் அனுப்ப உள்ளார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.